கருவில் இருந்த குழந்தை பாலினத்தை அறிவித்த யூடியூபர் இர்ஃபானுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் முடிவு செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். மீண்டும் இதனை விசாரிப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன? முழு விவரங்கள். கடந்த ஆண்டு பாலின பரிசோதனை விவகாரம், அதாவது வெளிநாட்டுல கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினத்தை அறிந்து அதனை இந்தியா வீடியோவாக வெளியிட்ட விவகாரத்துல சுகாதாரத்துறையின் மூலம் யூடியூபர் இர்ஃபான் மீது விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அதே போல தொப்புள் கொடி வெட்டிய விவகாரம், சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில தனது மனைவியினுடைய பிரசவத்தின் போது குழந்தையினுடைய தொப்புள் கொடிய இர்ஃபானே கத்திரிக்கோளால வெட்டிய காட்சிகள் வெளியிடப்பட்டு அது சட்டப்பூர்வமான சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பான விசாரணை என்பது தொடர்ச்சியா மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அடுத்தடுத்து 2 சர்ச்சைக்குரிய விவகாரத்துல மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கவனத்தை பெற்று விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. அதுல யூடியூபர் இர்ஃபான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு வீடியோவை டெலீட் செய்த ஒரு சூழல்ல உடனடியாக அந்த மன்னிப்பு ஏற்கப்பட்டு அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு நிலை கடந்த காலங்கள்ல இருந்து வந்தது. குறிப்பா கடந்த திமுக ஆட்சியில அப்போதைய மருத்துவம் மற்றும் மக்கள் ஊரக நலப்பணிகள் முன்னாள் இயக்குனர் ராஜமூர்த்தி தலைமையில நடைபெற்ற விசாரணையில அந்த சர்ச்சைக்குள்ளான அந்த வீடியோ டெலீட் செய்யப்பட்டு மன்னிப்பு கடிதம் பெறப்பட்டு விசாரணை முடித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அந்த வழக்கு தொடர்பான விசாரணைய மீண்டும் மருத்துவத்துறை அதிகாரிகள் எடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான வழக்கு ஒன்றுல 8 வாரத்திற்குள்ளார அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. எனவே இர்ஃபானுடைய அந்த பழைய ஃபைலை மீண்டும் தூசி தட்டி அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு மருத்துவத்துறை அதிகாரிகள் தயாராகி இருக்கிறாங்க. கருவில இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினத்தை அறிவித்த யூடியூபர் இர்ஃபானை மீண்டும் அந்த விசாரணைக்கு அழைத்து விசாரணை மேற்கொள்ள மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை திட்டமிட்டிருக்கிறாங்க. வழக்கறிஞர் ஒருவர் இர்ஃபான் விவகாரம் தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை என்ன நடவடிக்கையை எடுத்தது என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்துல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கின் மீதான விசாரணை தொடர்ச்சியா நடைபெற்று வந்த நிலையில் வழக்கின் மீது நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில மீண்டும் இந்த இர்ஃபான் விவகாரம் என்பது விசாரிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட யூடியூபர் இர்ஃபானுக்கு இது தொடர்பாக சம்மன் வழங்கப்பட்டு அடுத்ததாக விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.